Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Sri Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல ஸ்டீம் டர்பைன்ல டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் அப்படி ஒரு டாபிக்ல இது ஒரு டிகிரி ஆஃப் ரியாக்ஷன்ன்றது क्वेश्चन ப்ரோன் ஜோன். இந்த டிகிரி ஆஃப் ரியாக்ஷன்ல வந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அது டெஸ்ட் வச்சாரு ஸ்டீஜன். வச்சுட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் ஒரு ரீகேப் பண்ணா எப்பவுமே வந்து நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? Degree of reaction என்ன சொல்றானா enthalpy drop in moving fluid to total enthalpy drop in fixed and moving fluid. டிகிரி ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா சிம்பிள் தான். அது enthalpy drop அப்படின்றது enthalpy drop in moving blade divided by enthalpy drop in fixed blade and moving blade அப்படிவாங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த மொத்த இதுவும் வந்து சுத்தம். ஸோ வந்து நம்ம அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அடுத்து next enthalpy drop across fixed blade in a turbine is 0. The degree of reaction is unity. ஸோ இதை ஜீரோன்னு போட்டோம்னா சப்ஸ்டிட் பண்ணா மூவிங் பிளேட் பை மூவிங் பிளேட் வந்து 1 ஆயிடும். next degree of reaction of smooth symmetric reaction turbine is 0.5. ரியாக்ஷன் டர்பைன்ல வந்து 50% ரியாக்ஷன் டர்பைன் அதான் வந்து நம்ம பார்ஸ் ஆன் ரியாக்ஷன் டர்பைன் சொல்லுவோம். அந்த 50% ரியாக்ஷன் டர்பைன் தான் பார்ஸ் ஆன் ரியாக்ஷன் டர்பைன் டர்பைன் சொல்லுவோம். ஸோ அது வந்து சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மூவிங் பிளேட் அண்ட் ஃபிக்ஸ்ட் பிளேட். next degree of reaction actual enthalpy change in rotor by actual enthalpy change in ஸ்டேட்னா வந்து இங்க ஸ்டேட்டார் பிளஸ் ரோட்டார் அப்படின்னு பேசலாம். ஸோ அதான் ஸ்டேட்டு. ஸோ மேலே ரோட்டார் மட்டும் வரும். மூவிங் பிளேட் ரோட்டார் இது ஸ்டேட்டார் ரோட்டார்னு போட்டுக்கலாம். The entire change in the static property occur in the rotor implies 100% of. ஸோ ரோட்டார்னா வந்து இவன் மட்டும் தான் இருப்பான். ஸ்டேட்டார்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வந்து 100% டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் இது பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா 100% ரியாக்ஷன். Reaction turbine degree of reaction is 0. No heat drop in the moving blade. ஸோ மூவிங் பிளேட் 0 போட்டோம்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். இப்போ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 0 அப்படின்னா அது என்ன கேஸ்னா மூவிங் பிளேட்ல என்தால்பி டிராப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 100% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the entire change in static அப்படின்னா entire change in static rotor implies. பட் இது மட்டும் தான் இருக்கு. அதாவது ஃபிக்ஸ்டு வந்து 0 அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து இது ஃபிக்ஸ்டு 0னா இப்போ டெல்டா ஹெச் எம்இ தான் வந்து இருக்கு. இதுதான் 100 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். முழுக்க எல்லா இது வந்து இதுதான் இருக்கு. என்டையர் சேஞ்ச் வந்து ரோட்டாரில் தான் நடக்குது. என்டையர் சேஞ்ச் ரோட்டாரில் நடக்குது. இங்கே என்டையர் சேஞ்ச் ரோட்டாரில் நடக்கல அப்படின்னா வந்து நோ ஹீட் ட்ராப் இன் ரோட்டார் அப்படின்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 0. என்டையர் சேஞ்ச் இன் ரோட்டார் அப்படின்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 100 எடுத்துக்கலாம். Next ratio of static or pressure head change occur in the rotor to total change across the stage, or the ratio of increase in pressure in rotor blades to total increase in pressure in the stage. Degree of reaction சொல்றோம். ஸோ என்தால்பி ட்ராப்னு இல்லாமல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் இன் ரோட்டார் அப்படின்றத கூட சொல்கிறாங்க. ப்ரெஷர் ரைஸ் ஆகுறத கூட வந்து நம்ம இது பண்ணுறாங்க. என்தால்பி ட்ராப் ratio of static or pressure change occurring in the rotor to total change across stage சொல்றாங்க. ratio of increase in pressure in rotor blade to the total pressure increase in stage னா வந்து இதான் ஃபிக்ஸ்டும் மூவிங்கும் சேர்ந்தா அதான் ஸ்டேஜ். ஸோ மூவிங் பை ஸ்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. Next 50% of reaction stage of gas turbine. The stage static enthalpy drop is equally shared to rotor and stator. ஸோ 50% அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புரியுது. இப்போ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 50% 0னா தெரிஞ்சிச்சு. இது 50% அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50% அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் ஷேர். ரெண்டுமே ஈக்குவல் ஷேர் அப்படின்றது ஃபிக்ஸ்ட் பிளேட் ஈக்குவல் டு மூவிங் பிளேட். ஸோ ஈக்குவல் ஷேர்னா 50% அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூணுத்துக்குமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷனில் ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோனு. ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ஒரே டாப்பிக்கில் 10 கேள்வி பார்க்கும்போது நம்ம பக்காவாக புரியுன்றது நம்ம கற்றுக்குறோம். ஸோ கற்றுக்கிட்டு கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.